இந்த வெக்கமே இல்லாத இன்ஸ்டால வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்து ஒரு சில நியூஸ் சேனல் மாதிரிலாம் கிரேட் பண்ணக்கூடிய நாதாரி நாயங்களை தான் கேட்கிறேன். என்னன்னா மக்களே, இன்னைக்கு சிஎம் அவர்களுக்கு பர்த்டே. இதுல திரிஷா விஷ் பண்ணா என்ன, விஷ் பண்ணலாம் என்ன? திரிஷா கூட போனா குத்தம், வந்தா குத்தம், நின்னா குத்தம், உக்காந்தா குத்தம். அவங்க ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா? அவங்க ஒரு ஃப்ரெண்டு. சோ அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் அது குத்தம்னு சொன்னீங்க, அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது எதுக்கு வந்து திரிஷா ஏன் விஜய்க்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கவில்லை? உங்களுக்கு அது ரொம்ப முக்கியமா? ஒருவேளை சோறு அதான் உங்களுக்கு போட போதா கேக்குறேன். நான் தனிப்பட்ட நபரையெல்லாம் கேட்கல. உடனே வரிஞ்சு கடிக்கு வந்துடாதீங்க. இந்த ஃபேக் நியூஸ் பரப்பக்கூடியவங்கள தான் கேட்கறேன். அவங்க போய் விஷ் பண்ணா என்ன, அவங்க பேஜ்ல போஸ்ட் போட்டா என்ன, போடலனா என்ன? அது உனக்கு சோறு போட போதா? உங்க குடும்பத்தை நாளைக்கு காப்பாத்த போதா? உனக்கு எதனா பண்ண போதா? உனக்கு அதனால லாபம் இருக்கா? அரசியல் வட்டாரத்துல இருந்தும் பல வாழ்த்துக்கள் குவிந்துட்டு வந்தது. நடிகை திரிஷா இன்னும் ஏன் முதல்வர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. தாவேகா மேல அவதூறு எப்படி பரப்பலாம், எதை வச்சு பரப்பலான்றதுல இந்த மாதிரி நாயங்கள் தான் முடியும்னு நினைக்கிறேன். இதுல வேற போன வருஷம் விஜய் அவர்களோட பர்த்டேக்கு திரிஷா விஷ் பண்ணாங்களாம். இந்த வருடம் ஏன் விஷ் பண்ணலன்னு அப்படியே தொண்டர்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்களா? எந்த தொண்டர்கள் கொந்தளிச்சாங்க? என்ன ஆகும்னா, யாருன்னா போய் சட்டமன்றத்துல உக்காந்துக்கிட்டு மக்கள் கேக்குறாங்க அங்க ஒரு பக்கம், இங்க உட்காந்துட்டு விஜயோட தொண்டர்கள் கேக்குறாங்க. எந்த தொண்டர்கள்ரா கேட்டாங்க? என்னடா பேசிட்டு இருக்கீங்க? போன வருஷம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு மீடியா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு படம் நடிக்கக்கூடிய ஒரு டீம் மெம்பர்ஸ் கூட அவங்க விஷ் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு அவர் முதலமைச்சர். சோ அதை பத்தி தவறான கருத்துக்கள் நீங்க பரப்புவீங்கன்னு தெரிஞ்சு அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருச்சு, ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ். மேபி நீங்களா இந்த எதனா ஒரு சீன் கிரியேட் பண்ணுவீங்க கூட அவங்க அமைதியா இருந்திருக்கலாம். அப்படி போட்டு பேசிட்டு இருக்கீங்க. வெக்கமாவே இல்லையாடா உங்களுக்கு எல்லாம்?